இன்றைக்கி வந்து சண்டே ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கனை ஃபஸ்ட்டே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும்னு. ஸோ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சிக்கன் எல்லாமே போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லியும் நம்ம தூவிட்டு தம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். தம் எப்படி போடுவேன்னா கீழே தோசைக்கல் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேன். ஸோ மேலே அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ்டான பிளேட் போட்டு ஒரு வெயிட் வச்சுருவேன் கல் அந்த மாதிரி. ஸோ அப்படியே தம் போட்டுருவேன் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி. சரி சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு என்ன பண்ணியிருந்தேன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டுட்டு சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், உப்பு இது மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே இறக்கணுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சிக்கன் பிரியாணி நல்லா வந்து ரைஸ் வந்துருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் பிரியாணி கூட வந்து ரைத்தாவும் அந்த சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுட்டோம். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சிக்கன் நக்கட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவளுக்கு சிக்கன் நக்கட்ஸ் கொடுத்துட்டு ஈவினிங்காக ஹஸ்பண்ட் வந்து கார் வாஷ் பண்ணுறேன்னு கார் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் பாப்பாவை அந்த கார் பார்க்கிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு சைடில் பார்த்திங்கன்னா நிறைய துணி காஞ்சிட்டு இருந்தது. ஸோ எல்லா துணியுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து ரொம்ப குப்பையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பெருக்கி க்ளீன் பண்ணிடலான்னு என்ன பண்ணேன்னா நான் அதை தான் எல்லாமே பெருக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எப்பயுமே டெய்லியும் பெருக்குவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா அந்த இலையெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து குப்பை சேரும்போது பெருக்கிட்டா போதும். இப்போ அடிக்கடி மழை வரதுனால பெருக்க முடியல. ஸோ ஈவினிங் இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.